என்ன சிறுத்தை புலி குகை என்ன பெருத்தவளை எங்கள் தளபதியை வருத்தெடுத்தாலும் விரிந்த ரோஜா இதழ்களால் நாளும் திரித்திருப்பார். நாளை சரித்திரம் படைக்க இளைஞரின் சார்பில் குடித்திருப்பார். அவர்தான் எங்கள் இளைஞரணி மிஸ்ஸா தளபதி அப்படின்னு அந்த வாக்கு கண்டிப்பாக வரும் சார். 234 இடம் வரும் சார். கான்பிடன்ஸ் தலைவர் சொல்றான்னு தெரியல, நான் பாக்குறோம், அங்கே போய் பாக்குறோம். இன்னைக்கு இருக்கிறது ஒரு வேவ் 96 என்ன ஒரு வேவ் இருந்தது, அந்த வேவ் கரெக்டா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சத்யா அவர்கள் நம்முடைய தளபதியுடைய ஆசி பெற்ற வேட்பாளர். சென்ற முறை அவர் இடைத்தேர்தலையும் ஜெயித்தார். சாதாரண தொண்டனாக தன் வாழ்வை துவக்கி இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து ஒரு முறை வார்டு கவுன்சிலராகவும், 2வது முறை சேர்மனாகவும், 3வது முறை கவுன்சிலராகவும் இடைத்தேர்தலில் ஜெயித்து வெற்றி பெற்ற வேட்பாளர். அதை நம்பித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர். இன்றைக்கு ஓசூர் மாநகரிலே அனைத்து தரப்பு மக்களுடைய அன்பையும் ஆட்சியும் பெற்றவர். இவர் கொடுத்தால் இந்த பகுதியிலே நிச்சயமாக பலாயிரம் கடந்த வாக்குகள் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தளபதியை நம்பி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் சொல்வது போல அவரை வென்று பல ஆயிரக்கணக்கில் இந்த நாட்டு மக்களுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் அவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள். அதனால் வெற்றி வேட்பாளர் பல ஆயிரக்கணக்கில் வெற்றி பெறுவார். வெற்றி உறுதி. அது கண்ணுக்கே தெரியல சார், அது கண்ணுக்கே தெரியல. அதனால தலைவர் 202, நாங்க சொல்றோம் 230 வந்தாலே ஆட்சிப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு மக்கள். இந்த தொழில் பிரச்சனை ஒண்ணு இல்ல சார், படிப்படியா எல்லாமே பண்ணிருக்காரு. ஆனா இப்ப ரோடு பிரச்சனை அது சொல்றாங்க. அதனாலதான் என்னன்னா ஒரு எளிமையான வேட்பாளர் இவரு, யார் வேணாலும் பாக்கலாம். காலையில் நாங்க 2 பேரும் வாக்கிங் போவோம். வாக்கிங் போகும்போது ஒரு 10 பேர் 20 பேருடைய அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றிடுவோம். நாங்க 6-7 வாக்கிங் அவர் சீட்டு வாங்குற வரையும் நாங்க ஏதாவது பிரச்சனை வரும்போது மக்கள் குறை சொல்லுவாங்க. உடனே போன் போட்டு அந்த அதிகாரிகள் கூட்டு சொல்றாங்க. தெருவிளக்கு என்ன பாப்பாரு, டிச்சில் எங்கேயாவது தண்ணி போட்டுச்சுன்னா அந்த வளைஞ்சு பார்த்து போட்டோ எடுத்துட்டு என்ன ஒரு நிமிஷம் இருந்தான்னு எனக்கு அவர் எடுத்துட்டு உடனே சம்மந்தப்பட்ட கூப்பிட்டு சொல்லுவாரு. அது சால்வ் ஆகிடும். அதாவது பிரச்சனை உடனுக்குள்ள சொல்லுவாரு. அவரு கூட நான் கவுன்சிலர் இருந்தவர், ஒரு சேர்மன் ஆக்குறப்போ. அதனால அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. வெற்றி வேட்பாளர். இந்த தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல வருது? இந்த தொகுதி மக்கள் அவரை நீங்க ஆதரிச்சீங்கன்னா எளிமையா பார்க்கலாம். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். மாநகரமே ஒரு சிறப்பா நடக்கும். இந்த மாநகரத்துல என்னென்ன கோரிக்கை இருக்குதோ அந்த கோரிக்கைகள்லாம் நிச்சயமா நிறைவேறும். மக்கள் அவரை நாடி போலாம். மக்களுக்காக அவர் இருக்கிற இந்த நேரத்துல கூட்ட நேரத்துல கண்டிப்பா வருவார். சத்தியமா நடந்து கொள்வார். ஆனால் அதை நம்பிதான் இந்த தளபதி அவர் கொடுத்திருக்காரு. ஒரு 50,000 ஓட்டு ஜெயிப்பார் சார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு துடிப்புள்ள இளைஞன், அதனால நம்பி கொடுத்திருக்காரு. உங்க பேர்? தலைவர் செயற்குழு பேர் எல்லோராமணி. நான் 2 வாட்டி கவுன்சிலர், மன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர். நான் ஆப்போசிட் லீடரா இருந்தேன். அவருக்கு அவருக்கு ஆப்போசிட் லீடர். அதனால வார்டு விட்டு வார்டு ஜெயிச்சிடும். அதனால இந்த நம்பிக்கையோட சொல்றோம். சேர்மன், முன்னாள் சேர்மன், 96 ஃபர்ஸ்ட் சேர்மன். டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி ஆகும் ஃபர்ஸ்ட் சேர்மன் 96. அதுக்கு முன்ன இந்த தொடர்ந்து இதுல நகர வார்டு 14 வார்டு இருக்கும்போது இந்த ஊரை உருவாக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாநகரம் எல்லா பொறுப்புகளும் இருந்து இன்னைக்கு இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இருக்கணுன்றதுக்காக நாங்க இவங்களோட இருக்கிறோம். அப்போ மேரி கல்லூரி இடிச்சு அப்போ நம்ம நல்லா அரெஸ்ட் ஆகி உள்ள போய் வந்தோம். வரும்போது காளிமுத்து பெருசு வந்தாரு. அன்னைக்கு ஒரு இளைஞர் நம்பிப்பாளர் அது பதிவு பண்றேன் அந்த கவிதையை. அப்போ நான் சொன்னேன், அழிச்சிருச்சு. நாங்க சொன்ன மாதிரி நீங்க நல்லா இருக்கு. எங்களை நம்பி, இந்த ஓசூரை நம்பி, சத்யாவை நம்பி கொடுத்துருக்காருன்னா அவர் வெற்றி வேட்பாளர் தான்.